ஸ்மோக்கிங் causes கேன்சர், ஸ்மோக்கிங் kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஐயோ 6 மணி ஆயிடுச்சு, வேலைக்கு போடுமே. ஏதாவது பண்ணுவோம். சரி, பாட்டு ஏதாவது போட்டு வேலை செய்வோம். சக்தி கொடு, வெள்ளத்தில் வீழ்ந்தவரை கரையேற்ற சக்தி கொடு, பள்ளத்தில் கிடப்பவரை மேடேற்ற சக்தி கொடு, தீமைக்கும் கொடுமைக்கும் தீவைக்க சக்தி கொடு, வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு. இன்னைக்கு வேலைக்கு போகணுமா? ஐயோ, நம்ம வேலைக்கு போனாத்தான் நம்ம பிள்ளைங்களை பார்க்கலாம், குடும்பத்தை பார்க்கலாம். தர்ஷி ராஜன் ஸ்கூலுக்கு போகலையா? குயிக்கா எழுமுக, லேட் ஆயிடுச்சு. என்ன வேணும்? அம்மா, எனக்கு சப்பாத்து வேணும். ஸ்கூல்ல எல்லாருமே சப்பாத்து கிழிஞ்சுன்னு எல்லாருமே என்னை கிண்டல் பண்றாங்க. இப்ப எனக்கு புது சப்பாத்து வேணும் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறதுக்கு. இன்னும் 2 நாள் பொறுத்துக்குங்கம்மா. இன்னும் 2 நாள்ல சம்பளம் கிடைச்சிருமா? கிடைச்சதே நான் உங்களுக்கு கட்டாயம் வாங்கி தரேன். சரி, பரவாயில்ல. இன்னும் 2 நாளைக்கு சப்பாத்தை சமாளிச்சு ஸ்கூலுக்கு போட்டுக்கிட்டு போறேன். நீங்க எப்படியாச்சும் சம்பளம் கிடைச்ச சப்பாத்து வாங்கி தாங்கம்மா. சரிம்மா. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். தர்ஷி அண்ணா எலும்பலையா? இன்னும் நீ எலும்பலையா? ஐயோ, நான் ஏன் போற வெள்ளல எந்திரிக்கணும்? ஏன் எந்திரிக்கணுமா? ஸ்கூல் போறது இல்லையா? மரியாதையா ஸ்கூல் போ, எலும்பு. நான் ஏன் ஸ்கூல் போகணும்? நான் போக மாட்டேன். எனக்கு ஸ்கூல் படிக்கிற ஒரு சாமானும் இல்ல. வேணா சொல்லுங்க, நான் வேலைக்கு போறேன். நீயும் ஏன்டா இப்படி பண்ற? உங்க அப்பனும் தான் குடிச்சிட்டு சுத்துறான். குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சரி படிச்சு முன்னேற வழிய பாருடா. போடா. இல்ல, நான் போக மாட்டேன். நீ ஸ்கூல் போகாட்டி பரவாயில்ல, அந்த குடிக்கிற பல்களை சேராம இருந்தாலே போதும். Ooh.
சின்ன அப்ரண்டிஸ்களை இன்னைக்கு ஒருத்தன் கூட நம்ம கண்ணில் மாட்டவே மாட்டேங்கிறாங்க. அதானே பாஸ், பாருங்க பாஸ், ஒரு தோத்தலை வாங்கி கூட மாட்டல தானே பாஸ், டம்முன்னு அடிக்கலாமே. அடே சூப்பர். பாஸ் அடிக்கலாம். பாஸ் இந்த பாருங்க பாஸ், ஒருத்தன் வாரம் ஆடு சிக்கி பாஸ். ஆடு சிக்கி பாஸ், கொளுத்த ஆடா இருக்க. ஆடாங்க. அண்ணா எனக்கு ஒரு பைக் ரவுண்ட் தாங்களேண்ணா, ஆசையா இருக்குண்ணா. உனக்குலாம் பைக்கு கேக்குது. வாடா அப்ரண்டிஸ்களா. எங்கடா இன்னொருத்தன்? ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே? என்ன பாஸ் சொன்னீங்க? அப்ப நான் சொன்னதெல்லாம் உங்க 2 பேத்துக்கு ஞாபகமே இல்லைன்னா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு வந்தேன் பாரு. பெருமைப்படுறேன்டா, பெருமைப்படுறேன். என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க பாஸ், சிறப்பா செஞ்சிருவோம். பாஸ், கொலை பண்ணணுமா கொள்ளை அடிக்கணுமா? ஐயோ, இதெல்லாம் நல்லா தான்டா பேசுறீங்க. ஆனா உங்களை நம்பி ஒரு மண்ணுக்கு வேலை இல்லை. சொல்லுங்க பாஸ், உங்க உத்தரவுக்காக காத்திருக்கோம். நம்ம என்ன வேலைக்கு எங்க போறோம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். போயிட்டு நமக்கு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க பாப்போம். ஓகே பாஸ். தாடா உங்க மாறு வேஷம். சரி சரி பரவாயில்ல. காலையில ஒருத்தனை பார்த்த போனோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, நான் இடத்த சொல்றேன். அங்கத்தான் போறோம், அடிக்கிறோம், கலக்குறோம். என்ன பாஸ், வெளியே அடிக்க போறோம்? ஐயோ, வெள்ளை அடிக்க போகலடா, கொள்ளை அடிக்க போறோம். கொள்ளை அடிக்க போறோம், வந்து தொலைங்க. கொள்ளை அடிச்சுக்கோ போல பாஸ். சைலண்டா வாங்கடா. கொள்ளை அடிச்சு யாராச்சிருக்காங்க பார்த்து தொலை. பாஸ் அங்கிட்டு பல்லம். ஐயோ, பாஸ் மினிட்டு முன்னாடி பாஸ் பார்த்து போங்க பாஸ். சைலண்டா வாடா, வீடு கிட்ட வந்துருச்சு. பார்த்துக்கோ. சரி சரி, யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஐயோ, என்ன எழுவுடா பாஸ். போன மாசம் சம்பளத்தை கூட்டி தரேன்னு சொன்னீங்க பாஸ், இந்த மாசம் கூட்டி தருவீங்களா பாஸ்? சம்பளம் கேட்கறதுக்கு வேற நேரமே தெரியலையாடா. என்ன மாப்பிள்ள, உன்னையும் அடிச்சு விட்டானா? ஆமா மாப்பிள்ள, அவனுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் மாப்பிள்ள. ஐயோ வந்துட்டான்டா. படம் நல்லா இருக்கா?
என்ன படம் பாஸ்? வாங்கடா வாடா. ஓகே பாஸ். பஸ் நம்ம டார்கெட்டுக்கு வந்து சேர்த்துட்டோம். ஆனா உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்ல இருக்கு. என்னத்தான் அடிச்சு மாட்டினாலும் நீங்க என்னைய மட்டும் மாட்டி விட்டாடா. வாங்கினாடியே வழி இன்னும் போகல. நீங்க ஒண்ணுக்கு பயப்படாங்க பாஸ், நாங்க இருக்கோம். ஐயோ நீ இருக்கு தாண்டா எனக்கு பயமே. சத்தலாமா வாங்கடா. ஓ நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். ஐயோ ஏன்டா இவ்வளவு கிட்ட வரீங்க? இவன் யாருன்னு தெரியுதா? காலையில பார்த்தமே அவன் தான் இவன். இவங்கிட்ட தான் சமாச்சாரம் அவ்வளவும் இருக்கு. தண்ணி குடிக்க ஒரு டம்ளர் கூட இருக்கக்கூடாது. எப்படி டம்ளர் கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு வாங்க. ஓ மாப்பிள்ள ஃபுல்லா இருட்டா கிடக்குது மாப்பிள்ள. மாட்டுமனு வையே எத்த சிவனாண்டி தான் போ. அவனுக்குண்ணா அவன் பைத்தியக்காரன் அங்கே உட்காந்து. அட லூசு பையில மாலை மூட்டு. மாப்பிள்ள ஒன்னும் விளங்க மாட்டேங்குது மாப்பிள்ள. லைட்டா போடு மாப்பிள்ள. வீட்டுல எங்கடா லைட்டை போடுறது? தேடுடா. அப்பாடா லைட் வந்துருச்சுடா. தர்றா தர்றா. இப்ப நீ சாப்பிட வந்தியா திங்க வந்தியா? தேர்றா. ஆமா உன்னை நான் லைட்டு போட சொன்னேனே, நீயா போட்ட? நான் இல்லையே. யாரா லைட்டு போட்டது? நம்ம நல்ல மாசமா மாட்டிக்கிட்டோம்டா. அது பாஸ் இல்லடா, உங்களுக்கு அது ஒரு ஞானடா. ஆல் தி பெஸ்ட். சத்தம் வேலை முடிஞ்சா? பாஸ் எல்லாம் முடிஞ்சு பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். இது என்ன பிரமாவா? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. யாரு பிராங்க் பண்றப்பா? அங்க பாச பார்த்தா ஆய் சொல்லுங்க. பிராங்கா? ஹாய் பிராங்கா? என்னடா இந்த டைம்ல வந்து பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீங்களா? தேவி இது இன்னும் போகலடா. பொம்பளையா பாஸ்? அவன் காட்டியான பாஸ். ஐயோ யானை.
வந்திருக்க? யாரு? ஏய் கோபாலு, வெளியே வாடா. வாங்க டக்குன்னு போய் பாப்போம். போய் பாரு, அங்கிட்டு இருக்கான் நானு. ஏய் இங்கெல்லாம் யாரும் இல்லடா, உள்ளுக்கு போயிட்டு பாருங்கடா. இங்கனக்குள்ள யாரா செம்ப வச்சிருக்காது? வாடா. எங்க தங்கச்சி உங்க மாப்பிள்ள? நான் எல்லா ஊர்ல எல்லாம் பாக்குறாங்க. ப்ளீஸ் நான் உள்ளுக்கு வந்து கைக்கலாம். ப்ளீஸ் நான் காலில் வேணா விழுகிறேண்ணா. உள்ளுக்கெல்லாம் வர எல்லாத்தையும் இப்ப காசு வேணும். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. ஐயோ காசை காணமே. அண்ணா வச்சிருந்த காசை காணோண்ணா. இது சரி வர சாமான்ல எடுத்து வெளியே போடும். நம்மளுக்கு வெளியே போனோடா. ஐயோ அண்ணா வேணாண்ணா ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா அண்ணா வேணாண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் 2 நாள் டைம் தாங்க. என்னம்மா பிரச்சனை? ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்? ஏன் இந்த சாமான் வெளியே இருக்கு? இல்ல வட்டி காசு வாங்கணும், வட்டி காசு கொடுக்கலன்னு தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க. டேய் டேய் டேய், உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து சாமான் வெளியே போட்டு தகராறு பண்ணிக்கிறீங்க. உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? கேட்க நீ யாரா? நான் யாரா? ஏழைகளுக்கு ஒண்ணுனா நான் உங்களில் ஒருவன். காசுக்கு என்ன முடியும்? இன்னும் 2 நாள் உங்க காசு உங்க வீடை தேடி வரும். தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்க போங்க. இன்னும் 2 நாள் கிடைக்காட்டி திரும்ப தான் நடக்கும். நன்றில வேணாம் தங்கச்சி, பயப்படாதீங்க. எந்த பிரச்சனை தான் எனக்கு சொல்லுங்க, அந்த கடவுள் பாத்துக்குவான். ப்ளீஸ் ஐயோ யாரோ வார மாதிரி சத்தம் கேக்குது. யாரு? டிலோன். ஆமா டிலோன்னா, நேத்து பார்த்தோமே அவரை. தம்பி இங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த காயத்ரி மகன் தானே? நேத்து நான் வீட்டுல இருக்கும்போது அங்க இருந்தீங்க தானே? இங்க வாங்க அப்ப. கவனமா வாங்க. இங்கெல்லாம் ஏன் தம்பி வந்தீங்க? ஏன் தனியா வந்து நின்னுக்கு இருக்கீங்க? இங்க வாங்க, மேல வாங்க. இல்ல நான் சும்மா அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தேன். மேல அணிச்சு உட்காந்தேண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, அவங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கு. அப்ப நன்றி எல்லாம் தேவையில்ல. சின்ன பொடியன் தானே நீங்க, நன்றி எதுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்களே. சின்ன வயசு, இந்த சின்ன வயசுல நீங்க குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வரும்போது அதை பார்த்துட்டேன். ஆனா நீங்க அதை என்ன மறைச்சிட்டே நினைச்சுக்கிறீங்க. இல்ல, நீங்க எல்லாத்தையும் ஏமாத்துற சொல்லி நீங்க உங்களை தான் நீங்க ஏமாத்திக்கிறீங்க தம்பி. இல்லண்ணா என்னால முடியலண்ணா. எங்க அம்மா தங்கச்சி கஷ்டப்படுறத பார்த்து
என்னால ஒன்றும் செய்ய முடியலைன்னு கவலையா இருக்குண்ணா. வீட்டில் உங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் இப்படி குடிச்சுக்கு இருந்தா சரியா தம்பி? நீங்கள் குடிச்சு அவங்க குடும்பத்தை உங்களுக்கு காப்பாற்ற முடியுமா? ஐயோ தெரியலையேண்ணா, தெரியலையே, என்னால என்ன செய்யறதுன்னே தெரியலையே. சரி தம்பி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு வேலை போட்டு கொடுத்தா நீங்கள் அதை செய்வீங்களா? ஐயோ பெரிய உதவி அண்ணா. நாள் ஃபுல்லா சரி கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் அண்ணா. கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் தம்பி, ஆனால் லைஃப் ஃபுல்லாக கஷ்டம் மட்டுமே பட்டுக்கு இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டா மட்டும் முன்னேறலான்னு யார் தம்பி உங்களுக்கு சொன்னது? என்ன தம்பி கஷ்டப்பட்டு உங்க அம்மா தேயிலை தோட்டத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அப்ப எப்பயோ அவங்க முன்னேறிக்கணுமே. அந்த ஆட்டோ ஓட்டுறவன் இத்தனை வருஷமா ஆட்டோ மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் முன்னேறி இருக்கணுமே. மேசன் வேலை செய்யறவன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் முன்னேறி இருக்கணுமே. கஷ்டப்பட்டு பட்டா பத்தாது தம்பி. இந்த உலகத்துல முன்னேறணும்னா ஸ்மார்ட் ஒர்க் கட்டாயமா வேணும், தெரியுமா? எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், ஆனா எந்த பிரச்சனையும் நெகட்டிவா எடுக்காதீங்க, உங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? கஷ்டப்பட்டா இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. போ, நீ இப்பயே போ, ஒரு லட்சியத்தை நோக்கி போ. எந்த விஷயத்தை எடுத்தாலும் நெகட்டிவா யோசிக்காத, பாசிட்டிவா யோசிச்சு அந்த முடிவை எடு. முன் வச்ச காலை ஒரு நாள் பின் வைக்காத தம்பி. முயற்சி பண்ணு தம்பி, முயற்சி பண்ணு. இந்த உலகத்துல முயற்சி பண்ண சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நீ ஒரு விஷயம் செய்யும் போது இந்த உலகம் 1000 விஷயங்களை சொல்லும், உன்னை பின் வாங்க வைக்கும். இதே மாதிரியே தான் நானும் ஒரு விஷயத்துல கால் எடுத்து வச்சிருக்கேன். அவனை நம்பி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நம்பி. போ தம்பி போ, இது உன்னுடைய நேரம். போ, இப்பயே உன் லட்சியத்தை நோக்கி போ. உன் அம்மாவுக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் ஒரு வாழ்க்கைக்காகவும் என்னால முடிஞ்ச உதவி, என் பைக்கை தாரேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொழும்புல இருக்காரு, அவரை நான் தொடர்பு கொள்றேன். கஷ்டப்பட்டு வேலை செய், ஆனா கஷ்டம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்காத. போ தம்பி, இப்பயே போ, இந்த பைக் எடுத்துக்கிட்டு போ. ரொம்ப நன்றி அண்ணா, இந்த உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அண்ணா. கவனமா போயிட்டு வா தம்பி, எல்லாம் நல்லபடியே நடக்கும். எத்தனையோ இதே போல் நம்ம அன்பான உறவுகள் தான் பெற்றோர்களை விட்டுட்டு, தான் படிப்பை தொலைச்சிட்டு, அவங்க நண்பர்களை விட்டுட்டு, அவங்க கனவுகள் எல்லாத்தையும் அனைத்தும் விட்டுட்டு வீட்டின் கஷ்டத்துக்காக நகரங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரிக்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த திரைக்கதை ஒரு சமர்ப்பணம். நன்றி.